மணப்பாறையை அடுத்த கீழையருதி கவுண்டம்பட்டியைச் சேர்ந்தவர் விவசாயி சின்னதுரை. ஆடு, மாடுகள், நாய்தான் இவரது பிள்ளைகள். புதிதாக பிறந்த கன்றுக்குட்டி நாயின் இணை பிரியாத தோழனாக மாறியது. 6 மாதங்கள் நாயும் கன்றுக்குட்டியும் இணை பிரியாத தோழர்களாக வலம் வந்தன. யார் கண்பட்டதோ தெரியவில்லை. அருகில் உள்ள 25 அடி ஆழ தண்ணீர் இல்லாத கிணற்றில் கன்றுக்குட்டி தவறி விழுந்தது. பதறி போன நாய் கிணற்றின் அருகில் நின்று சத்தம் போட்டு குரைத்து குடும்பத்தினரை வரவழைத்தது. அதன்பின் தீயணைப்பு துறையினர் கன்றுக்குட்டியை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் கன்றுக்குட்டி கிணற்றின் உள்ளேயே பரிதாபமாக இருந்தது. இருப்பினும் அதை மீட்டு மேலே கொண்டு வந்தனர். துள்ளி குதித்த கன்றுக்குட்டி சடலமாய் கிடந்தது. நாய் அதன் அருகில் சென்று நாக்கால் வருடி கொடுத்தது. அதை எழுப்ப வைக்கும் முயற்சியில் அருகில் சென்று முட்டியது. சுற்றிலும் மனிதர்கள் கவலையுடன் இருக்க தன்னுயிர் தோழன் எழுந்திருக்காமல் படுத்திருப்பதை கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தது நாய். அதன் பின் கன்றுக்குட்டியை புதைப்பதற்கு பள்ளம் தோண்டினர். பக்கத்தில் உட்கார்ந்திருந்த நாய் கன்றுக்குட்டியை பள்ளத்தில் வைத்ததும் பதறி கதறி ஓவென்று அழுது துடித்தது. காட்டை சுற்றி பதறி ஓடியது. என் நண்பனை ஏன் புதைக்கிறீர்கள் என்று கேட்பதைப் போல அண்ணாத்து பார்த்து ஏங்கியது. பதில் கிடைக்காத வேதனையில் நண்பனை புதைத்த இடத்தில் சுற்றி சுற்றி வந்தது. நாய்க்கும் கன்றுக்குட்டிக்குமான இந்த பாச போராட்டம் பார்த்து கொண்டிருந்தவர்களையும் கண்கலங்க செய்துவிட்டது.